لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله அளவில்லா கருணையாளர் நிகழ்ந்தார் அல்லாஹ் பேரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த முஸ்லிம் சஹாபாக்கள் தாபீன்கள் தபதாபீன்கள் ஐமாக்கள் இன்னும் நல்லடியார் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இடத்தில் அவன் மீது கடமையாக ஜுமாவுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவுக்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்றி போயிருக்கின்ற அனைவரும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணை கிருபை நிறைவேற்றுகிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவை அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டவர்கள் நம்மில் இருக்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளாமல் அதை தவறவிட்டவர்கள் நம்மில் இருக்கிறார்கள். சிலர் நல்ல படித்து முன்னேறி நல்ல சம்பாதித்து இருக்கிற போது அவரிடம் சிலர் சொல்லுவார்கள், நான் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படித்திருக்கணும், படிக்காம போயிட்டேன், படிப்பேறல, அல்லது அன்னைக்கு நான் யோசித்தேன், படிக்கிறதுடைய அருமை புரியாமல் அதை உதாசீனம் செய்திருப்பேன், அதனால இன்னைக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சிலர் வச்சுக்குவாங்க. வேறு சிலர் எனக்கும் வியாபாரம் தொழிலும் எல்லாம் இருந்தது, ஆனால் அந்த வியாபாரம் தொழில் என்னுடைய கையில் இருக்கிற காலத்துல அதை சரியாக கட்டி காக்க வேண்டும், அதை நெறிமுறைப்படுத்தி சரியான முறையில் என்னுடைய தொழிலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் பேண தவறிவிட்டேன். அதற்காக இன்னைக்கு நான் செய்றேன், தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் சிலர் இருப்பார். வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளை சந்தித்தவர்கள் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி, கடந்த காலங்களில் தாக்கல் செய்திருக்கிற தவறுகளை பற்றி நிறைந்து பார்க்கக்கூடியவர்களாக, புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியான இந்த நிலைக்கு காரணம் என்ன என்பதை கேட்டோமையானால் பெரும்பான்மையினர்கள் அதற்கு சொல்லக்கூடிய பதில் ஒன்றே ஒன்றுதான். நாம் நம்முடைய தொழிலை அல்லது நம்முடைய கல்வியை அல்லது நாம் சார்ந்திருக்கின்ற தொழிலை அதில் என்ன முன்னேற்றத்தை நாம் அடைய வேண்டும் அல்லது என்ன இலக்கை நாம் அடைய வேண்டும் என்பதை பற்றி திட்டமிடுதல் இல்லாமல் போய்விட்டது. சரியாக திட்டமிட்டிருந்தோமையானால், இலக்கை நிர்ணயித்து அதற்கு முயற்சித்திருந்தோமையானால் நாம் வெற்றி அடைந்திருக்க கூடும் என்கிற எதிர்பார்ப்பு தோல்வி அடைந்த எல்லோரும் இருப்பதை பார்க்கலாம். இஸ்லாம் நமக்கு திட்டமிடுதலை பற்றி கற்றுத் தருகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கற்றுத்தரும். திட்டமிடுதல் என்பது இன்னைக்கு இந்த உலகத்துல இதெல்லாம் பிபிஏ, எம்பிஏ, அது போன்று தொழில் சார்ந்த துறைகள் அதிலே படிக்கின்ற பாடங்களாக வைத்திருக்கிறார்கள். பலராக செய்வாங்க, பிசினஸ்ல ஒரு பேச்சுலர் டிகிரி, ஒரு மாஸ்டர் டிகிரி அப்படி படிச்சவங்க என்ன செய்வாங்க, பிசினஸுக்கான திட்டமிடுதல் அல்லது
வாழ்க்கைக்கான திட்டமிடுதல் என்று திட்டமிடுதலை பற்றி பேசக்கூடியவர்களாக வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. இஸ்லாம் நமக்கு வெறுமனே ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து திட்டமிடுவதற்கு நமக்கு சொல்லித் தரவில்லை. மாறாக வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் திட்டமிடுதல் என்பது நம்மிடத்தில் பிரதிபலிக்க வேண்டிய ஒன்று. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இந்த உலகில் அவர் வாழுகிற போது இலக்கு இல்லாமல் லட்சியம் இல்லாமல் வாழ முடியும் என்று விட்டால் அப்படி வாழுகின்றவர் முஸ்லிமா இருக்க முடியாது. என்னங்க உங்களுடைய வாழ்க்கையோட லட்சியம்? ஒரு லட்சியம் கிடையாதுங்க. வென்றது திரும்பவும் இது வந்தா சாபம், இதான் லட்சியம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அப்படின்னா அவரை நம்முடைய பார்வையில் என்னன்னு பார்ப்போம்? இஸ்லாமிய பார்வை. நம்முடைய பார்வையில் சொன்னால் குர்ஆன் சுன்னாவின் அளவுகளின் அடிப்படையில் அவர் யார் என்று கேட்டார். அப்புறம் பொறுத்தவரைக்கும் அவருக்கு ரொம்ப சிம்பிளாக மனிதர், எளிதாக மனிதர் என்று நாம் சொல்லுவோம். இஸ்லாமிய பார்வையில் அவர் அப்படி அல்ல. அவர் எந்த விதமான இலக்கு இல்லாமல் வாழ்கின்ற ஒரு பிற்போக்குவார். அவரை பொறுத்தவரை ஒரு பிற்போக்குவார், ஒரு தான் பிற்போக்குவாதி. அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்று கேட்டால் அவர் எதை பதிலாக சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த ஹயாத்தை, இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் நாம் கிடைக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும், மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய வேண்டும், சொர்க்கத்தை பெற வேண்டும். அதான் இலக்கு. இந்த இலக்கு இல்லாமல் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் முஸ்லிமா வாழ வேண்டும் என்று கேட்டால் முடியாது. முஸ்லிமா வாழ்வதாக இருந்தால் அவருக்கு இது போன்ற இலக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கித்தான் அமைச்சிடும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய வணக்கங்கள், வழிபாடுகள், நமக்கு மார்க்கம் அறிவுறுத்திருக்கக்கூடிய நன்மையான அத்தனை காரியங்களும், நற்குணங்கள், ஒழுக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் பின்பற்றுகிறோம் சொன்னால் அதற்கு பின்னால் அதுதான் இலக்கு. இலக்கில்லாதவர்கள், மறுமை இலக்காக கொள்ளாதவர்கள் தான் இன்னைக்கு பேசுறாங்க. உலகத்தை ஆளுகின்றவர்கள், உலகத்திற்கு நீதியை போதிக்கக்கூடியவர்கள், நியாயத்தை, தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஆகப்பெரிய அக்கிரமங்களை, கேவலங்களை செய்யக்கூடியவர்களாக கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஃபைல்ஸ் வரும்போதுதான் அவங்களுடைய டீடைல்ஸ் எழுது உலகம் தெரிகிறது. ஃபைல்ஸ் வெளியாச்சுன்னு அர்த்தம் அவங்களுடைய மான மரியாதை எல்லாம் காற்றில் பறக்கப்படுகிறது. அவங்க இதுவரைக்கும் கட்டி அமைத்துக் கொண்டிருந்த பிம்பங்கள் எல்லாம் அது போலி, அதெல்லாம் பகல் வேஷம் என்பது வெளிச்சத்துக்கு போகிறது. அப்படி ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டார் என்றால் இவருடைய குறிக்கோள் உலகம் மட்டுமல்ல, இவருடைய குறிக்கோள் என்ன? வறுமை. அந்த வறுமை என்கிற குறிக்கோளுக்காக வாழ்கிற போது இவர் உலகத்திலே தன்னை பரிசுத்தவானாக, நல்லவனாக காட்டிக் கொள்வதை இலக்காக கொள்வதை விட ரப்பிடத்தில் நான் நல்லவனாக இருக்க வேண்டும், ரப்பிடத்தில் நான் பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும், வறுமையில் அதை கொண்டு நான் வெற்றி அடைய வேண்டும் என்கிற இலக்கோடு பயணிக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் இதை நாம் சொல்லுகிற நேரத்திலேயே நம்முடைய எண்ணங்களில் எதிர்மறையான சிந்தனைகள் அது நிதர்சனமாக இருக்கின்ற காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன? நம்முடைய சமுதாய மக்களில் பலருக்கும் கூட எந்த இலக்கம் இல்லாமல், எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் அன்றாடம் காட்சியை போட்டு வாழ்க்கையிலிருந்து கண்டதை காட்சி கொண்டதை போல என்று வாழக்கூடியவர்களாகத்தான் அதிகமானவர்கள் இருக்கிறார். அப்படி இருக்கிறவர்களாகத்தான், இருக்கிறதன் காரணமாகத்தான் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பல்வேறு விதமான தோல்விகளை சிந்திக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகள் அது நம்முடைய மரணம் வரையில் இருந்து அதற்கு பிறகு அந்த வாய்ப்பு தொடரார். அதுதான் அதற்கு நான் குற்றமில்லை. இதன் அடிப்படையில் நமக்கு அல்லாஹ் பல்வேறு காரணங்களை, சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய விசாலமாக இருந்து கொண்டிருக்கிற சொர்க்கத்தை அடைவதற்காக நிலைத்து வருவார்கள் கட்டளையிடுகிறார். அல்லாஹ் சொல்கிறார், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah. நம்முடைய மன்னிப்பின் பால் நிறையுங்கள், மேலும் அவருடைய சொர்க்கத்தின் பால் நிறையுங்கள் சொல்றார். எதை நோக்கி ஒரு முஸ்லிம் ஓட வேண்டும், எதை இலக்காக கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த வசனத்தில் மிக அழுத்தம் திருத்தமாக, மிக தெளிவாக அவருக்கு எடுத்துரைத்திருக்கிறார். நீங்க ஓட வேண்டிய உங்களுடைய டார்கெட் இலக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற வேண்டும். அதே போன்று
அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கிற சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? அல்லாஹ் அத்திசமாவாத்தி வல்லல் வானங்கள் பூமி அளவுக்கு பறந்து விரிந்த அல்லாஹ்வுடைய சொர்க்கம். அந்த மகத்தான சொர்க்கத்தை அடைவது இலக்காக ஓடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை. இதை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மறந்து விடுகிறோம். அது மனிதனுடைய ஒரு பலவீனம். அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார்? அதற்கென்று சில பிரத்யேக சந்தர்ப்பங்களை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இன்னும் எண்ணப்படுகிற 4 அல்லது 5 நாட்களில் நமக்கு வந்து சேரும். அடுத்து ஒரு ரமலான். மீண்டும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய வசந்த காலம். அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் அந்த மாதத்தை நாம் அடையிருக்கிறோம். அதே நேரத்தில் கடந்த ரமலானில் நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்மோடு தொழுதவர்கள், நம்மோடு நோன்பு நோற்றவர்கள், நம்மோடு பெருநாள் தொழுகை தினத்துக்கு வந்து கொண்டாடியவர்கள் தான் பலரும் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அப்படியானால் அல்லாஹ் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறானே, இந்த வாய்ப்பு எதற்காக என்பதை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வாய்ப்பை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு திட்டமிட கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாம் இந்த திட்டமிடுதல் என்பது வாழ்க்கை மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சில மனிதர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க, எந்த திட்டமிடுதலும் இருக்காது. அன்றாடம் எது நடக்கிறத பார்த்துக் கொள்ளலாம் என்று செய்வாங்க, போடுவாங்க. சிலர் அவர்களுக்கான திட்டங்களை மனதில் திட்டிக் கொள்வாங்க. இது செய்யணும், அதை செய்யணும், அடுத்தது அது செய்யணும், ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பாங்க. வேறு சிலர் தன்னுடைய இலக்குகளை எல்லாம் சுத்தா வகுப்படைச்சுவாங்க. ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது, செகண்ட் செய்ய வேண்டியது, தேர்ட் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஷெட்யூலா போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு நிலைகளை ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப இலவாக்கப்பட்டிருக்கு. நான் பயன்படுத்தக்கூட ஆண்ட்ராய்டு போன்கள்ல எல்லா இடத்துலையும், அது ஐபோன் இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு இருக்கட்டும், எல்லா போன்லையும் இருக்கு. அதற்கான செட்டிங்களா இருக்கணும். எப்படி நம்ம இதை செய்யணும், இதை செய்ய வேண்டாம், இது நம்மளுடைய டார்கெட், அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி நம்ம இதெல்லாம் ஆக்டிவிட்டி செய்யணும். இப்படி எல்லாவற்றையும் நம்ம செய்வது வரையறுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையின் மிக மகத்தான ஒரு தருணமாக கொண்டிருக்கிற ரமலானுடைய காலம் நம்மை வந்து அடைகிறது. ஆனால் ரமலான் நம்மை அடைந்து நம்மை விட்டு கடந்து செல்லும். அந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொண்டோமா? எல்லோருக்கும் ஒரு நியத்து இருக்கும். என்ன நியத்து? கடந்த ரமலானை அடைந்த நம்மில் பலரும் அந்த நியத்தை வைத்து அல்லாஹ் நாடி சிலர் அந்த நியத்துக்கு தீர்த்திருப்பார்கள், பலரும் தோல்வி அடைந்திருப்பார்கள். சில பழக்கங்கள், சில செயல்பாடுகள், சில தவறுகள், இதையெல்லாம் நாம் திருத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக ரமலானை பார்க்கிறேன். அதனால இந்த ரமலானும் நான் இதை திருத்திக் கொள்கிறேன். சில மக்கள் இங்க இருக்க மாட்டாங்க நம்புறேன். இருந்தாலும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கமுடையவர்களா இருப்பார், புகை பிடிக்கக்கூடிய பழக்கமுடையவர்களா இருப்பார். அதனால அன்போடு புகை வசதிகளுடைய பயன்பாடுகளோ அதே பயன்பாட்டில் கொண்டிருக்கின்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்களா இருப்பார். அவங்கள்ட்ட யாராவது உதவி செய்யறாங்க, விட்டுறக்கூடாதா, ஆரமாச்சேன். ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு ஒரு நிகழ்ச்சியா போயிருந்தோம். அந்த இடத்துல டீ கடையில ஒரு 2 முஸ்லிம் சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு முஸ்லிம் சகோதரர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த நாளுடைய மாலை பகுதியில் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கிறவர் பேசுறாரு. இவரிடத்துல சொல்றாரு, ஒரு முஸ்லிம் தன்னை தற்கொலை செய்து கொள்வதற்கு அனுமதி உண்டா? ஹராம் ஆயிற்று. அல்லாஹ் கொடுத்த உயிரை எப்படி மதிப்பாரு? இது அக்கிரமம், அநியாயம் என்று பேசுறாரு. அவர் நியாயம் பேசுறார். உண்மையில அவர் பேசுறது நியாயம் தான். ஆனா அவர் எப்படி பேசுறாரு தெரியுமா? கையை வச்சுட்டு பேசியிருக்கிறார். பேசுறாரு, பேசுறாரு, பேசிக் கொண்டிருக்கிறார். நான் டீ குடிச்சு வெளியே வந்து பார்த்தோன்னே அவர் கேட்கிறாரு, அவங்க சொல்றது சரிதாங்க, சரிதான், எது தற்கொலை செய்து ஹராம், அது இப்ப நீங்க செயல்பட்டு ஹராரா, இது மட்டும் ஹராரா அப்படின்னு அவர் செய்யறாரு. வெட்கப்பட்டு அப்படியே மாற்றிக்கிறார். அதை அவருக்கு மனதில்லை. ஏன்னா தாங்கள் செய்கிற ஹராமாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், அநியாயமாக இருக்கட்டும், அதை நியாயப்படுத்துவதே மனிதனுடைய மோசமான குணம். சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தவருடைய தவறுக்கு சிறந்த நீதிபதியாகும்
தன்னுடைய தவறுக்கு சிறந்த வக்கீலாக இருக்கக்கூடியதுதான் மனிதனுடைய குணங்களில் மிக மோசமான குணம். இப்படி இருக்கிற காரணத்தினால என்ன செய்யறாங்க, செய்வது ஹராம், அது தெரியுது. நாம் செய்கிற ஹராம் நமக்கு தெரியலா தெரியுது. அதே போன்ற காரணத்தினால்தான் ஹராமை செய்து கொண்டிருக்கிற நாம அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கின்ற பாவங்களை வழங்குகிறதை செய்து கொண்டிருக்கிற நாம அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நியத்தோடு ரமலானை தொடர்ந்துகிறோம். எத்தனை பேர் அந்த நியத்தை பூர்த்தி செய்திருக்கிறோம். இருக்கக்கூடிய கூட்டங்கள்ல பல ரமலான கடந்தவங்க, நானும் நீங்கள் உட்பட இல்லையா, நமக்கு ஒரு ரமலான 2 ரமலான எத்தனை ரமலான் நம்முடைய வாழ்க்கை கடந்திருக்கு. 20, 30, 40, 50 ரமலான் கடந்தவர்கள் நமக்கு இருக்கிறார். ஆனால் அந்த ரமலான் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியலாம். இந்த ரமலானை கொண்டு ரமலானுடைய இலக்கு என்னவோ, நோக்கம் என்னவோ, அதனால் அடைய வேண்டிய பலன் என்னவோ அதை நாம் அடைந்திருக்கிறோமா சிந்திக்க கருதி. இரண்டாம், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நமக்கெல்லாம் வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்பை அல்லாஹ் எப்போது முடித்து வைப்பார் என்று நமக்கு தெரியாது. கிடைத்திருக்கிற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தாமல் அந்த வாய்ப்புகள் தவறி போனதற்கு பிறகு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் சரியாகிக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய நிலை அது ஊரில் நிலை. அப்படிப்பட்ட நிலை அல்லாஹ் தஆலா யாரை பற்றி சொல்கிறார்? நரகவாசிகளை பற்றித்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த். எனக்கு அவகாசித்தா, நான் விட்டு வந்தவற்றில் உலகத்திலே சில நன்மைகளை செய்ய வேண்டியிருக்கிறது, அதற்கான அவகாசத்தை எனக்கு தான் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறவர்கள் யாராக இருப்பார்? அல்லாஹ் யாருக்கு நரக கொள்கையை சொன்னாலும் தெரியும். அது போன்ற நிலையில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வும் ஆசையும் இருக்கிறது என்று சொன்னார். அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான திட்டமிடுதலோடு நாம் பேசுவோம். இந்த ரமலானை அடைந்து ஒருவேளை நம்முடைய கடந்த கால ரமலான் நமக்கு பயனளிக்காமல் முழுமையாக அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள முடியாமல், அதிலே நம்மை சீர்திருத்திக் கொள்ள முடியாமல் நம்மை அந்த வாரம் கடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவா இருக்கலாம்? நாம் அந்த காலங்களின் திட்டமிடுதலை தெரிவித்துக் கொள்ள வைப்பதாக இருக்கலாம். எனவே இந்த வாய்ப்பு ஏன் நாம் செய்யக்கூடாது? இந்த வாய்ப்பை நாம் திட்டமிடாமல் அதற்கு நம்மை தயாரித்துக் கொள்ளாமல் அதை பாலடிக்கக்கூடியவர்களாக இருந்துவிடக்கூடாது. எனவே நாம் செய்வோம், இந்த ரமலானின் சில இலக்குகளை நாம் நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். முதலாவது இலக்கு என்ன? ரமலான் இதற்காண்டி அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ரமலான் இதற்காண்டி என்று அல்லாஹ் சொல்கிற போது யாருக்கும் தந்தக்கும் வசனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எனவே நினைச்சா இந்த வசனங்களை ஓடிக்கொண்டு அதற்கு நிறைவேற்ற செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிந்துதான். ரமலான் ஒரு கடமையாக்கப்பட்ட ஒரு நோக்கம் என்ன? தக்வாவை பெறுவது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். அப்ப இதுதான் முதல் இலக்கு. நாம் கடந்த கால ரமலானை கொண்டு தக்வா பெற்றிருக்கிறோமா இல்லையா? ரமலான் என்பது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எல்லா நேரங்களிலும் நமக்கு ஹலாலாக்கப்பட்டு இருக்கின்ற பொருட்கள் இந்த காலத்தில் அல்லாஹ் ஹராமாக்குவார். இதான் தக்வாவுக்கான பொருள். அப்ப நாம் செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு வேண்டி உணவை விடுகிறோம், தாகத்தை விடுகிறோம், இச்சைகளை தவிர்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி நமக்கு ஹலாலாக இருந்து கொண்டிருக்கிற பொருட்களை தவிர்த்து கொண்டு நம்மை கட்டுப்படுத்தி வாழ்கிறோம் அல்லவா? இந்த வாழ்க்கை இதுதான் அல்லாஹ் இஸ்லாம். மற்ற காலத்துல ஹராம் மட்டும் இருப்பான். இப்ப எப்படி ஹலாலை விட்டு இருக்கிறோம்? ரமலான் என்ன செய்றோம்? ஹராமை விட்டு இருக்கிறோமா, ஹலாலை விட்டு இருக்கிறோமா? பகல் பொழுதில் நாம் உண்பது உணவு குடிபானம் நமக்கு ஹலாலா ஹராமா? ஹலால். பகல் பொழுதில் நாம் நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்துகிறோம், வரைவிடத்தில் செல்வதில்லை. அது செல்வது மற்ற காலங்களில் ஹலால், ஒரு தடை இல்லை. ஆனால் அல்லாஹ் நமக்கு கிடைச்சான் இது ஒரு இபாதத்துக்குரிய காரணமா அறிவித்தார் என்கிற காரணத்தினால் நாம் நினைச்சோம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோம், அவருடைய அன்பை பெற வேண்டும், அவருடைய பொருத்தத்தை பெற வேண்டும், இறைச்சியை அடைய வேண்டும் என்கிற இதோடு நாம் நினைச்சோம் ஹலாலை தவிர்த்து. அப்படியா ஏழைய காலங்களில் அல்லாஹ் நம்மை எதை தவிர்த்து என்று சொல்கிறான்? ஹலாலையா ஹராமையா? ரமலான் அல்லாத காலங்களில் அல்லாஹ் நம்மை தவிர்த்து சொன்னது ஹராமை மட்டும்தான் இருந்தவரா, ஹலாலை அல்ல. ஹலால் அல்லாஹ் தவிர்த்து சொல்லல, ஹராமை மட்டும்தான் தவிர்த்து சொன்னான். அப்படி ரமலானின் காலம் வரும்போது ஹலாலை தவிர்த்து உங்களை பயிற்சி செய்கிறீர்கள், பக்குவப்படுத்திக் கொள்கிறீர்கள், அல்லாஹ் இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனை உங்களை வளர்த்துக் கொள்கிறீர்கள், இறைச்சல் உங்களுக்கு வேலையை காணப்பட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறீர்கள். அப்படியானால் இதே சிந்தனை நமக்கு இருக்கிறோம். ரமலான் அல்லாத காலங்கள் ஹராமி போது நமக்கு அல்லாஹ் தடுத்திருக்கின்றவற்றை செய்ய மாட்டேன் என்கிற உறுதி நம்முடைய உள்ளத்திலே இருந்தால்தான்
நாம் இந்த தக்வா என்று நாம் அடைந்திருக்கிறோம் என்கிற பொருளாக மாறும். அதுதான் இதோடைய நோக்கம். நோக்கை பொறுத்தவரை இந்த தக்வாவை பெறுவதுதான் நமக்கான கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தான் பசி மூலமாக நாம் நம்முடைய உடலை வலித்துக் கொண்டிருக்கும். அதற்காக அதே போன்று இயல்பாகவே மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக சைத்தான் இருக்கிறான். எப்ப மனிதன் அதிகமாக உண்டு கொழுந்து இருக்கிறான் பார்க்கிறீங்க, மனிதன் ஆபிசத்தை வலிக்கு சாப்பிடுற அளவுக்கு கீழ்த்தவர்களாக ஒரு சமூகத்தில் இருக்கிறது சொன்னா என்ன காரணம்? மனிதன் ஆபிசம், மனுஷனுடைய இறைச்சி அது சாப்பிடுறாங்க. என்ன காரணம்? ஒன்று கொழுந்த கொழுப்பு அது அவனை வரம்பு செய்வதற்கு பாவம் செய்வதற்கு மேலே தூண்டும். அப்படியான சூழ்நிலை தான் அல்லாஹ் நமக்கு கிடைக்கிறான். நோன்பு என்ற ஒரு விவாதத்தின் மூலமா உணவு கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலமாக நாம் நினைக்கிறோம் நம்மை நாம் வருத்திக் கொள்கிறோம். அந்த வருத்தத்தில் ஷைத்தானுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷைத்தான் நிஜமில் இன்சானி வஜ்ரத்தம், மனிதனுடைய ரத்த நாளங்களுக்கு எல்லாம் போடுகிறதோ அதெல்லாம் ஷைத்தான் கொடுப்பான். நம்ம எவ்வளவு உற்சாகமா இருக்கிறோமோ, உற்சாகம் என்பது இரண்டு வகையா இருக்கு. ஒன்று உடல் சார்ந்த உற்சாகம், இன்னொன்று உள்ளம் சார்ந்த உற்சாகம். உள்ளம் உற்சாகம் அடைவது ஈமானை கொண்டு. அது இவ்வளவு உற்சாகம் அடைந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப அவர்கள் சொல்லுவான் ஷைத்தானுடைய தாக்கம் குறையும், வீரியம் குறையும். அதே நேரத்துல உள்ளத்தில் உற்சாகம் இல்லாமல் உடல் மட்டும் உற்சாகம் இருந்தது என்று சொன்னால் ஷைத்தான் அவனை செய்வான், பாவத்தின் பக்கம் தான் அவனை தூண்டும். அந்த தூண்டுதலை கட்டுப்படுத்துகின்ற ஒன்றுதான் நோன்பு என்பது. இதைத்தான் நாம் சொல்றோம். அதிக நேரங்களில் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது கலந்து மாற்றி கொண்டு சொன்னால் மற்ற காலங்களில் அல்லாஹ் தடுத்திருக்கின்ற விஷயங்களை நாம் தவிர்த்து வாழ முடிகின்ற ஒரு உன்னத பயிற்சி தான் இந்த நோக்கில் இருக்கிறது. அதை அடைவதற்கு இலக்காக கொண்டிருக்க. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும். நோக்கின் மூலமாக வினை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும். ரமலான் என்பது அதிகமானவர்களுக்கு ஒரு குழப்பம் உண்டு. ரமலான் என்பது புனிதமானதா புண்ணியமானதா என்று கேட்டால் அதிகமாக சொல்லுவாங்க. அது புனிதமாக சொல்லுவாங்க. புனிதமானது இல்ல, புண்ணியமாக நன்மைகளை அளித்தருகிற மாதம். புனிதமானது என்பது அல்லாஹ்வுக்கு ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒருத்தர் விலக்கி இருக்கக்கூடிய அந்த 4 மாதம் மட்டும்தான். இது எது? புண்ணிய மாதம், நன்மைகளை நமக்கு வாரித்தருகிற மாதம். அந்த அடிப்படையில் தான் இந்த மாதத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பின் வாயை திறந்து வைத்து நமக்கு அருள்கிறார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜிதில் மின்பரில் ஏறுகிற போது ஒவ்வொரு படியும் காமிக்கிற போது அல்லாஹ் ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் மின்பர் எப்படி இருக்கும்? நேரா இருக்கும். ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் போட வந்து நிற்பாங்க. அதுக்கு மேல உட்கார்ந்து கிடக்கும். இதான் சுண்ணாவான முறையில் இருந்து கொண்டிருக்கிற மின்பர். அந்த மின்பர்ல ரசூலுல்லாஹி அவர்கள் ஒவ்வொரு படியில் ஏறுகிற போதும் ஆமீன் சொல்கிறார்கள். 3 முறை ஆமீன் சொன்ன போது சஹாபாக்கள் வளமைக்கு மாற்றமாக ஒரு செய்தி என்பதனால் கேட்கிறாங்க, நீங்க ஒவ்வொரு நிமிடத்தில் ஏறுகிற போது ஆமி ஆமி என்று சொல்லியிருக்கீங்க, என்ன காரணம் என்று கேட்டபோது சொன்னாங்க, இந்த ஜிப்ரீல் அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்தார்கள். فقال من أدرك شهر رمضان ولم يغفر له فدخل النار فأبعده الله. யார் ரமலான் மாதம் அடைந்துவிட்டு அந்த மாதத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் அந்த மாதம் அவர்களுக்கு கடந்து செல்லும். இந்த நியத்தோடு நம்ம ரமலானை தொடங்கணுமோ அந்த நியத்தை பூர்த்தி செய்யாத நிலையில் ரமலான் அதை விட்டு போய்விட்டது. நாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறவில்லை. நாம் செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடவில்லை, பாவ மன்னிப்பு கோரவில்லை. அதற்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா அந்த மாதம் முழுக்க ஏற்படுத்தி இருக்கிறார். பிரத்யேகமாக கடைசி பற்றி ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வாய்ப்பை எல்லாம் கிடைக்கும் ஒருவர் நினைக்கிறார், அதை பாராட்டி விட்டார் என்று சொன்னார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவரை அல்லாஹ் தஆலா நரகில் நுழைக்கிறான். அதற்காக அவர் நரகத்துக்கு செல்கிறான். அல்லாஹ் அவரை விட்டு தூரமாக்கட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்து விட்டு குல் ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள் நபி என்று சொன்னார். அதற்காக ரசூலுல்லாஹி ஆமீன் சொன்னார். இந்த செய்தியில இன்னும் 2 செய்திகள் சொன்னாங்க. முதல் பெற்றோர் இருந்து அவருக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தை அடைய போன மனிதர் அவரும் நாசமாக சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஆமீன் சொன்னார்கள். அதே போன்று யாருக்கு ரசூலுல்லாஹி பேர்கள் சொல்லப்பட்டு அவருக்கு சர்வாக சொல்ல வேண்டியோ அவர் நாசமாக. இப்படி இதுல ஒரு மிக முக்கியமான செய்தியாக என்ன சொல்லப்பட்டது?
ரமலான் மாதம் மட்டும் அந்த மாதம் அவரை விட்டு தவறி செல்கிறது, கடந்து செல்கிறது. ஆனால் அல்லாஹ் ஆண்டவன் சில அந்த மாதத்திலே மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அந்த மாதத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள என்று சொன்னார். அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக இருக்கிறது என்று சொன்னார். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எத்தனை ரமலானில் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை குறையாக பெற்றுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வகையில் நாம் பாக்கியசாலி. கடந்த ரமலானுடைய வாழ்க்கை எப்படி இந்த ரமலான் நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த வாய்ப்பையாவது நாம் என்ன சொன்னோம், பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது அல்லாஹ்வுடைய அருள், அதற்கான அருள் கருணை. இந்த கருணையை நாம் இழந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நான் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றியவனாக நான் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டு அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாளை மறுமைக்கு செல்கிற போது நஷ்டவாளிகளாக அல்லாமல், பாவிகளாக அல்லாமல், பாவமும் செய்தவருடைய கூட்டத்திலே என்னுடைய பெயர் இடம்பெறாமல் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே எளிதாக கேள்விகளுக்கு கேட்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு சென்று அனுப்பி வைக்கப்பட்டு அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டவரா மாறிவிட வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னார். நாம் இந்த வாய்ப்பை தவறிவிடலாம். எனவே நம்முடைய இலக்கு இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுவது என்பதை மிக உறுதியாக நாம் பதிவு கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் என்கிற வேதத்தை இந்த ரமலான் மாதத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார். ரமலான் சிறப்பு ஏதோ ஒன்று குர்ஆன் அருளப்பட்ட மாதம். எதற்காக குர்ஆன் அருளப்பட்டது? முஹத்தினாஸ் வபைனாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆன் என்பது உங்களுக்கு நேர் வழிகாட்டி, சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய ஒன்று, நேரான வழியை உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியது. இவ்வளவு சிறப்புகளோடு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை நமக்கு வழங்கியிருக்கிறார். ஆனால் பரிதாபம் என்று கேட்டால் இன்னும் நம்மில் அல் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் இருக்கிறார். அல் குர்ஆனுடைய பொருளை விளக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். நீங்க கேட்பீங்க, எங்க வீட்டுல தான் டிரான்ஸ்லேஷன் குர்ஆன் இருக்கு, அதை வச்சு படிச்சுட்டு போறோம். அல்லாஹ் இறக்கியது அரபு மொழி. அல்லாஹ் இறக்கியது இந்த மொழியில அரபு மொழியில் குர்ஆன் அருளப்பட்ட மொழியிலிருந்து லிசான் அரபி முபீன் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் நாடு இருந்தா ஒவ்வொரு மொழிக்கும், ஒவ்வொரு உலகத்துக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு டிரான்ஸ்லேஷன், அந்த நாட்டுடைய அந்த பிரதேசத்தில் பேசப்படுகிற மொழி என்னவோ அந்த மொழியில பெரிய இலக்கியத்தை முடியும். அல்லாஹ் அரபு மொழியை தேர்ந்தெடுத்தார். இங்கேதான் நாம படிக்க வேண்டிய விஷயம், கவனிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் அன்றாடம் செய்கிற விவாதத்தில் அனைத்து எந்த மொழியில் இருக்கிறது? அரபு மொழியில் இருக்கிறது. தொழுகையை நாம உட்கார்ந்துட்டு டிரான்ஸ்லேஷன் அனுபவிக்கலாமா? அதனால வருவாங்க இந்த மாதிரி புரியாது. அப்ப என்ன செய்யணும்? அரபு மொழியில் இந்த குர்ஆனை ஓதுகிற போது இரவு தொழுகை நிற்கிறோமா, குர்ஆனை தொழுகையில் ஆரம்பப்பட்டு கடைசி வரையும் ஒவ்வொரு ஜுஸுவை ஓதப்படுகிறதா, அந்த ஜுஸு எந்த ஓதப்படுகிறது என்று கேட்கிற மாத்திரத்தில் அதை விளங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல் இருக்க வேண்டும். அப்படி குர்ஆனை விளங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம்ம சொல்லக்கூடிய சாஜாக்கு என்ன தெரியுமா, சாக்கு போக்கு என்ன தெரியுமா? இங்கிலீஷ் படிச்சுட்டேன், பிரெஞ்சு படிச்சுட்டேன், ஜெர்மன் படிச்சுட்டேன், எல்லாம் படிச்சுட்டேன், ஹிந்தி படிச்சுட்டேன், எனக்கு இது படிக்கிறது யாரு? இதை விட பெரிய கேஸ் இருக்கிறது இல்லை. நீங்க உலகத்துல எந்த மொழியை கலக்கி குடித்திருந்தால் உங்களுக்கு குர்ஆன் விளங்கவில்லை என்று சொன்னால் உங்களை விட நஷ்டவாளிகள் யாரும் முடியாது. அப்படியான நஷ்டங்கள் இன்னைக்கு நமக்கு தினந்தோறும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நம்ம மீறுவதற்கு வழி எடுக்கிறோமா இல்லையா? வழியாகவும் தேடுகிறோமா? முயற்சி எடுக்க வேண்டும், திட்டமிட வேண்டும், அந்த திட்டத்தை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அவருடைய கலாமை கொண்டு நாம் பயனடைய முடியும், நாம் நேர்வழி அடைய முடியும். அந்த இலக்கை நாம் இன்றைக்கு ரமலானிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆன் நமக்கு நேரான வழியை காட்டக்கூடிய ஒன்று. அதே போன்று ரமலானை மாதத்தில் நம்முடைய அடுத்த திட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரவு. அந்த இரவு எப்படிப்பட்டதாக இருக்கிறார்? 1000 மாதங்களை விட சிறந்தது சொல்றாங்க. இன்றைக்கு பலர் லைலத்துல் இரவுகளை பாழாக்கக்கூடியவர்களாக எப்படி பாழாக்குவாங்க? கடை தெருவில் நின்று கொண்டு, கடை வீதியில் நின்று கொண்டு, கடை அடித்துக் கொண்டு, வெற்றி நேரங்களை பேசிக்கொண்டு, விவாதங்களை சர்ச்சைகளை செய்து கொண்டு நேரங்களை பாழ்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் அல்லாஹ்வின் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு இரவு ஒழுங்கை இபாதத்தில் ஈடுபடுவோம், அல்லாஹ்விடத்தில் பாவம் கேட்போம், அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுவோம், தொழுவோம் என்ற அடிப்படையில் இருக்கிறார்கள் என்றால் இல்ல, அதற்கெல்லாம் நேரம் வச்சு சுற்றிருக்கிறாங்க.
முழுக்கதான் இது லைலத்துல் கத்ர் இரவு. இவங்க என்ன செய்வாங்க 10 to 11 11 to 12 இப்படி என்ன செய்வாங்க ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சு அல்லாஹ் வணக்கத்துக்கான இபாதத்துக்கான நேரம் என்று வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஷைத்தானை ஊசலாட்டத்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனை காரணமாக அமைச்சரும் அம்மாவுடைய அருளை விட்டு தடுக்கப்படும். அப்படி நாம் இந்த கடைசி பந்திலே அல்லாஹ் லைலத்துல் கத்ர் சிறந்தவை. அப்ப வியாபாரத்துக்கு போகண்டவா, வேலைக்கு போக வேண்டாவா? வருஷம் வேலைக்கு போகணும் செஞ்சீங்க, வருஷம் வியாபாரத்துக்கு போகணும் செஞ்சீங்க, குடும்ப குட்டிகளை கூட்டிட்டு டூர் போகும்போது அப்ப வேலைக்கு போக வேண்டாவா, வியாபாரத்துக்கு போக வேண்டாமா யோசிச்சு கொடுத்தா நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அப்படி புறப்பட்டு செல்கிற போது அப்ப யோசிப்பா எப்ப யோசிக்கிறோம் நாம் யாருடைய பிடியில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்கான சரியான ஒரு வாய்ப்பு தான். சைத்தானின் பிடியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா அல்லது நாம் அவருடைய பிடியிலிருந்து தப்பித்து விட்டோமா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கான அளவுகோல் அப்பாளர்களே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு நாம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் அங்கே என்பதை நாம் சிந்தித்தால் போதுமானது. லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னார்கள் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாளின் நன்மையை யார் அடைய வேண்டும் நன்றாக சொல்லுங்கள். மன் ஹுரிமல் ஷைர அந்த நாள்ல லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் 1000 மாதங்களோட சிறப்பான ஒரு இரவு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த நாளில் அமல் செய்து அல்லாஹ்வுக்கு நன்மை பெறுவதற்கான வாய்ப்பை யார் இழந்து விடுகிறார்கள்? பக்கத்து ஹுரிமல் ஷைர குதான் அவர்கள் சொல்றாங்க. எல்லா நன்மையும் இழந்தவன் சொல்றாங்க. அவன் யாரு? அத்தனை நன்மையை இழந்தவன். அப்படிப்பட்ட நிஷ்டவார்களா நாம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் நம்ம இலக்கு லைலத்துல் கத்ர் அந்த இரவை பயனுள்ள ஆக்க வேண்டும். அதை சரியான திட்டமிடுதலோடு நாம் அடைய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அன்பார்ந்தவர்களே நோக்கை நோக்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நோக்கு எதற்காக நோக்கிறோம் என்கிற சரியான இலக்கை புரிந்து கொண்டு நோக்கு நோக்க வேண்டும். நம்முடைய பாவங்களிலிருந்தும் நம்முடைய தவறுகளிலிருந்தும் நம்மை சீர்திருத்துவதற்காக நோக்கு நோக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் விஷயம் நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்துவதை போன்று பசிதாகத்தை கட்டுப்படுத்துவதை போன்று நம்முடைய இருந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு புறம்பான சிந்தனைகளை செயல்பாடுகளை வழிமுறைகளை அவற்றை தவிர்த்து குணங்களை பண்புகளை எல்லாவற்றையும் நாம் சரி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பல்லக இதோ வலதுரி வமலி பலைசத் ஹாஜத்து ஃபீ ஐதா தஆவு ஷராபு. யார் ஒருவர் பொய்யான பேச்சுக்களை தீய நடவடிக்கையை விட்டுவிட வேண்டியோ அவர் உணவையும் குடிபானத்தையும் தவிர்த்துதான் அல்லாஹ் தேவையற்றோம். அல்லாஹ் என்ன நாம் பசித்து இருப்பதை நாம் தாகித்து இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறானா? இல்ல, மாறா அல்லாஹ் இதை விரும்புகிறான். தக்வாவை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த தக்வாவை வெளிப்படுத்துவதற்காக நாம் இருக்கிறோம். இத்தகைய தியாகங்களை செய்கிறோம். அதனால்தான் ஜாபிர் அப்துல்லாஹ் சொல்கிறார் இதா சுத்த ஃபலிசும் சப்ரோக வரசுக்க வனிஷானுக்க அதை கேள்வி வைக்கிறார். நீ நோக்கோடு வச்சுக்கலாம். உன்னோடு சேர்ந்து உன்னுடைய கண், உன்னுடைய செவி, உன்னுடைய நாள் நீ அனைத்து நோக்கோடு இதுல இருந்து பாவத்திலிருந்து புரிகிறது. வெறுமனே வயிற்று நோக்கு குழந்தைகள் சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைகள் நான் வயிற்று நோக்கு கேட்பாங்க. என்ன அர்த்தம்? அவன் 3 நேரம் சாப்பிட்டு செய்வோம். நான் நோக்கு இருக்குன்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைங்க நம்ம வீடு இல்ல என்ன செய்வாங்க? 3 நேரத்துக்கு சாப்பிடுவான். சாப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? நோக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அவங்க கேள்வி சேர்த்து நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் வயிற்று நோக்கு தெரியாது. இப்ப நாம என்ன செய்யக்கூடாது? அது போன்று வாய் நோக்கு வயிற்று நோக்காக நம்முடைய நோக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. மாறா என்ன செய்யணும்? நம்முடைய காது, நம்முடைய கண்கள், நம்முடைய நாவு அனைத்து நோக்கை கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை எப்படி நோக்கை கடைபிடிக்க கேட்டால் அநியாயங்களை தவறுகளை விட்டு நம்மை அதை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல அதன் சாதி பன்னாண்டு செய்கின்ற தீயை தவிர்த்து கொள்ளும் அனைத்து வசாலும் யோகசியாக நோவால் இருக்கிற அன்றைக்கு நீ இருக்கிறோம் விடுக்கோடும். அதே போன்று அநீதியோடு நீ காட்சியளிக்க வேண்டும். வராத்த யோகத்திற்கு வயோக சியாமிக்க சவா நோட்டு இருக்கிற நாள் நோக்காமல் இருக்கிற நாள் ஒரே போன்று வைத்துள்ளார். 2 நாள் ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். அவர் பாவங்களை தவிர்த்து கொள்ளவில்லை, அநியாயங்களை விட்டு விலகிக் கொள்ளவில்லை. ரமலானுடைய காலம் அல்லாஹ் எந்த வார்த்தைகள் இந்த துர்மார்க்கங்கள் அவருடைய வாழ்ந்து வார்த்தைகளோ வெளிப்படுகிறோம். அதே துர்மார்கள் இந்த நோக்கு காலத்தில் அவரிடமிருந்து வருகிறது சொன்னால் அவர் பசித்து தாகித்து இருப்பதுதான் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதைத்தான் சொன்னாங்க. ஜாபிர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவர்கள் சொன்னாங்க. விளக்கி சொல்கிறார். இந்த
இந்த செய்தி மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதாவது இந்த காலம் நமக்கான மீண்டும் ஒரு வசந்த காலம். அதை நம்முடைய இலக்கை நாம் சரியாக திட்டமிட்டு அந்த காலத்தை நாம் மேம்படுத்திக் கொண்டு போகிறார். அல்லாஹ்வின் அருளை பெறுகிறவர்களாக மாறலாம், அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுகிறவர்களாக மாறலாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றவர்களாக மாறலாம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பினை அடைவதற்கு பல நம் அனைவருக்கும் அருள்வாக இருக்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவை முதலாவது யோசித்து கூறிக்கொள்கிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்முடைய மார்க்கத்திற்கு நாம் செய்யக்கூடிய உதவி அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக செய்கின்றது. அந்த உதவியில் முதன்மையான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிற விஷயம் அழைப்பு. எல்லா காலகட்டத்திலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜிஹாத் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஜிஹாதின் ஒரு ஜிஹாத், இன்னும் சொல்ல போனால் ஜிஹாத் மிகப்பெரிய ஜிஹாத். சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற அழைப்பு பணி என்ற ஜிஹாத். இந்த ஜிஹாதை செய்யாமல் இந்த ஜிஹாது நமக்கு கடமையாக, அப்படி நமக்கு வரையறுத்திருக்கின்ற ஒரு கடமைதான் மக்களை அல்லாஹ்வின் நேரான மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்ற அந்த அழைப்பு படுகிறது. ஆனால் இன்றைக்கு அழைப்பு படுகிறது மிகவும் தொய்வான நிலையில். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில ஊர்களில் சில நாடுகளில் சில பிரதேசங்களில் செய்வார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே பொருளாதாரம் இருக்கும். எந்த இடத்துல அது தொய்வா இருக்கோ அங்கே என்ன காரணம்? பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரம் இல்லாமல் எந்த காரியம் நடத்த முடியாது. வீடுகளில் நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்களா, விருந்து வைப்பீங்களா, பொருளாதாரம் இல்லாத போது வாங்க வாங்க எல்லாரும் விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி யாருக்கா அதை கொடுக்க மாட்டோம். என்ன காரணம்? அவங்க விருந்தகத்தை ஒழிக்க முடியாது. அதே மாதிரி தான் தாவா என்கிற பணி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பொருளாதாரம். ஆனால் அன்பானவர்களே, நம்முடைய சமுதாயத்தின் சொற்பமானவர்கள் தான் இது நம்ம இருந்து கொண்டிருக்கிற கடமை. இதற்கு பொருளாதாரம் கொடுப்பதற்கு நம்முடைய பொறுப்பு, இதன் மீது இருந்து கொண்டிருக்கிற ஆயுதம். இதற்காக நாங்கள் எல்லாம் விசாரித்தான் இருக்கிற உணர்வோடு இந்த கடமைக்கான பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி இல்லாமல் நாம் எல்லோரும் மேலோங்க வேண்டும், தாவா பணிகள் செலுத்தோங்க வேண்டும், மார்க்க பணிகள் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பங்களிப்பு பொது பகுதியாக இருக்க வேண்டும். அந்த பங்களிப்பை விட்டு நம்ம செய்தான் தடுத்து விடக்கூடாது. தாராளமான விசார மனதோடு அல்லாஹ்வை பாதிக்கின்ற தாவா பணிகளுக்கான உதவுகள் எடுக்கப்படுகிறது. இதை நிறைவேற்றி கொடுக்கும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா மக்களுமே பொருத்தி கொண்டு இன்றைய பரவியும் அவருடைய பொருத்தத்திற்கு இடையாக நாம் யாக்கி அனுபவாக என்ற பாட்டினோடு ததக்கரும் வருது கொண்டாய்